ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் மீட்டிங் இன்னைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு இம்பாக்ட் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, அது அப்படி ஆகுமா இது அப்படி ஆகுமா அப்படின்னு நியூஸ் பார்த்து உட்காந்துருப்பாங்க. நியூஸ் பேப்பர் பார்க்குறது, டிவி நியூஸ் சேனல் 1008 சேனல் பார்க்குறது, அதை அப்படி சொன்னால் அப்படி ஆகுமா, அது இப்படி இவ்வளோலாம் 1008 கணக்கு போடுவாங்க. இவங்க பண்ணுற சின்ன சின்ன ப்ராஃபிட்காக கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்ல என்னென்னவோ பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்ல. உங்களுடைய மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஒன்லி சார்ட்டை பாருங்கள். சார்ட்டில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். ஆனால் இந்த சின்ன விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட இன்னும் 1000 கோடி 2000 கோடி பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி எல்லா நியூஸையும் போட்டு பார்த்துட்டு மூளையை கெடுத்துட்டு தூக்கம் இல்லாமல் ஃபெட் மீட்டிங் ராத்திரி 1 மணி 2 மணி வரையிலும் நியூஸ் பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சம்பாதிக்கிற சின்ன 20,000 30,000 50,000 ப்ராஃபிட், மேபி உங்களுடைய என்ன ப்ராஃபிட் தெரியாது. ஸோ அந்த ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்காக மார்க்கெட் கீழே போனால் என்ன பண்ண போகிறீங்க, மேலே போனால் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன், அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறவங்க பொசிஷனில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு என்ன போடுறீங்க, 2-3 வருஷத்துக்கு என்ன போடுறீங்கன்னா அப்போ நீங்கள் சேனல் பார்க்கலாம். ஓகே.